ஒரு துணி கடைக்கு துணி வாங்க போனா அந்த துணி 3 மாசமாச்சு தாங்குமா, அது சாயம் போகுமா போகாதா அப்படின்னு பார்த்து வாங்குறோம். ஒரு காய்கறி கடைக்கு போனா அந்த காய் சொத்தையா இருக்கா, முத்தி இருக்கா, பிஞ்சா இருக்கான்னு பார்த்து வாங்குறோம். அதுவே ஒரு பொருட்கள் வாங்க போனா இந்த பொருளுக்கு கேரண்டி இருக்கா, நல்ல லைஃப் வருமா, இது உடைஞ்சிருமா உடையாதா அப்படின்னு கேட்டு வாங்குறோம். ஆனா நம்மளோட மகளை திருமணம் பண்ணி கொடுக்கும்போது மட்டும் அவன் நல்லவனான்னு பாக்குறது இல்ல. அவன் கிட்ட சொத்து இருக்கா, அவன் கிட்ட வேலை இருக்கா, அவன் கிட்ட பணம் காசு நிறைய இருக்கான்னு தான் பாக்குறோம். அவன் பாசமானவனா, நேர்மையானவனா, நம்ம பொண்ணோட மனசை புரிஞ்சு நடந்துக்கக்கூடியவனா, அவன் தகுதி உள்ளவனா, நம்ம பொண்ணோட தகுதி என்னன்னு நம்ம பெற்றோருக்கு தெரியும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி வரல தான் பார்க்கணுமே தவிர அவன் காசு பணம் வச்சிருக்கானா, நல்ல பணக்காரனான்னு பார்க்க கூடாது. அவளோட கேரக்டர் எப்படின்னு பேரண்ட்டுக்கு தெரியும். அவ கேரக்டருக்கு பொருத்தமான ஒருத்தன் தான் தேர்ந்தெடுக்கணும் தவிர பொருத்தம் இல்லாத பணம் காசை தேர்ந்தெடுக்க கூடாது. வரதட்சணைன்ற பேர்ல காசும் கொடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்குற கதை நம்ம தமிழ்நாட்டுல அதிகமாவே இருக்கு. 6 மாசம் 1 வருஷம் உழைக்கக்கூடிய துணியா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், அதையே பார்த்து பார்த்து வாங்குற நம்ம 50 வருஷம் கூடவே வாழப்போற அந்த மருமகனை மட்டும் தேர்ந்தெடுக்கும் போது நம்ம புத்தியை எங்க போட்டுறோம்? அதனால பாதிக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர், அதனால வெளியே சொல்ல முடியாம தற்கொலை பண்ணிக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர், அது குழந்தையை பெற்று வச்சுக்கின்னு அதனால கண்ணீரோட வாழற பொண்ணுங்க எத்தனை பேர்? இதெல்லாம் நம்ம பெற்றோர் சிந்திச்சு பார்த்து செயல்படணும். லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ, ஆனா அவன் எப்படி பட்டவன்றதை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கணும். அவன் நல்லவனா இருந்தா மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதோ இல்ல பிடிச்சிருக்கோன்னு தெரியல. ஆனா இதுக்கு மேல இந்த தவறு நடக்காம ஒவ்வொரு பெற்றோரும் புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க. நன்றி.